வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால். வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவனாடி ஜோதிடர் பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி சார் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வேந்தர் டிவி கோடான விஷயம் இன்னைக்காக நான் சொல்றாரு பார்ப்போம். ஓகே சார். ஸோ முதல் கேள்வி என்ன அப்படின்னா, யூஎஸ்ஏல விதிக்கப்பட்டிருக்க இந்த கூடுதல் வரியால் அமெரிக்க எம்பிக்கள் ட்ரம்ப்புக்கு ஒரு பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நிலை ட்ரம்ப்புக்கு மாறுமா? அவர் திரும்பவும் இந்த வரி விதிப்பை குறைப்பாரா சார்? அதாவது இது ஒரு கஷ்டமான செயல். அவர் செய்கிறது இந்தியாவில் 50% வரி போட்டது ஒரு நட்பு முறையாக இருந்து செயல் வழி இல்லாமல் செய்கிறார். ஆனால் அது தப்பான வழி. இருந்தாலும் எல்லாரோட போராட்டம், அது இல்லாமல் ஒரு மாகாணத்தில் முழுதும் போராட்டங்கள் நடத்துவாங்க. அந்த நடத்த சொல்ல செயல்முறைகள் ஒரு கூட்டக்குழு அமைப்பு பண்ணி அதுக்கு செயல் பண்ணுவாங்க. அது இல்லாமல் சீனாவில் 200% போட்டிருக்காங்க. இது தேவையில்லாத வரி. அவங்க தான் இருக்கிறதுலே அவங்க மேனுஃபேக்சரிங்கில் நிறைய இருக்காங்க. இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் அமெரிக்காவோட பல கம்பெனி அமெரிக்காவில் இருக்குது, இது சீனாவில் இருக்குது நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட். அதுவே அவங்களுக்கு தடையாயிடும். ஸோ என்ன பொருள் நீடு இருக்கோ அந்த நீடான பொருளுக்கு தடை விதிக்கிறாங்க. அந்த நீடான பொருளுக்கு தேவைப்போ நிறைய உற்பத்திகள் நமக்கு அடிபட்டுரும். நிறைய பார்த்திங்கன்னா நமக்கு டெக்ஸ்டைல்ஸ், அப்புறம் லெதர் பிஸ்னஸ், அது இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய இறால், அதாவது இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய இறால் பிஸ்னஸ், அது நிறைய தேங்கிடும். இந்த தேங்கிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படும். அது இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸ் சில வழிகள் சில காம்பனன்ட்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோம். அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி அந்த காம்பனன்ட்ஸ்லாம் வரி அதிகமாக சொல்ல என்ன ஆகிடும்னா விலை ஏறும். ரெண்டாவது அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறும். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த செயல்முறைகள் உலக நாடுகள் முழுதுமே எதிர்ப்புகள் தெரிவிக்கும். அதுக்கான வழிகள் நம்ம கண்ட்ரி மட்டும் இல்லாமல் சீனா கண்ட்ரி இல்லாமல் யூரோப்பியன் அதர் முஸ்லீம்ஸ் கண்ட்ரியில் இதை பண்ண போகிறார். ஸோ இதை பண்ண சொல்ல எல்லாமே எதிரொலிக்க போகுது. அந்த எதிரொலிக்கப்போ இவரோட வேகம் குறையும். ஆனால் இது கண்டிப்பாக இவங்க செயல்பாட்டில் இது போட்டாலும் இது குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தான் நல்லது. அப்படி இல்லைன்னா வேர்ல்டில் எல்லா கண்ட்ரிக்குமே ஒரு குழப்பங்கள் ஏற்படும், டேக்ஸ் ப்ராப்ளம் ஏற்படும், ஷேர் மார்க்கெட் ரொம்ப சரியும். இந்த ஷேர் மார்க்கெட் எதிர்பார்க்காத ஒரு சரிவை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அவங்க பண்ணுறாங்க. எல்லாமே இந்தியாவோட எக்கனாமிக்கை ரொம்ப குறைக்கணுன்ற ஒரு ஐடியா தான் இது பண்ணுறது. ஆனால் இருந்தாலும் முடியாது. இந்தியா வேறு வழியை எடுத்துன்னு வரும், வேறு செயல்பாடு பண்ணோம். அது இல்லாமல் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் யூரோப்பியன் போயிடும், இல்லை அதர் இந்தோனேஷியா அந்த மாதிரி போய் இந்தோனேஷியாவிலேருந்து அதர் கண்ட்ரிக்கு சப்ளை அவர்களுக்கு பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரூட் நமக்கு இருக்கிறதுனால நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அதனால் சைனான்னு பெரிய சப்போர்ட் நமக்கு கொடுக்கும். அதுக்கான வழிகள் வரிசையில் நம்ம நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், ரஷ்யா அதுக்கு மேலே சப்போர்ட் நமக்கு கொடுக்கக்கூடிய வழிகள் இருக்குது. ஆனால் இவங்க பண்ணுறது ஒரு பெரிய ஆபத்து அவருக்கே ஏற்படும். மாகாணங்கள் முறையில் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த பிரச்சனை மூலிமா சிலதெல்லாம் தடுப்பு போடுறது அவருக்கு நல்லது அப்படின்றத சொல்கிறேன். ஓகே சார். இப்போ அதே போல் இந்த இந்தியாவில் ஏற்றுமதி பொருட்களும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு மாற்று வழி கிடைக்குமா சார்? இந்த 4-5 மாதத்துக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்குது. அந்த போராட்டங்கள் ஏற்றுமதி ப்ராப்ளம் ஏற்பட்டு சில தேக்கணங்கள் ஏற்பட்டு வேறு வழியான ஏற்றுமதிகள் ஏற்றி அதுக்கான வழிகள் பண்ணி செயல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறது 5 மாதத்துக்கு அப்புறமா இந்த செயல்லாம் குறையும். இவங்க பண்ண வரிகள்லாம் ஓரளவுக்கு நமக்கு கண்ட்ரோலில் வந்துடும். அது வர சொல்ல நல்ல வழி. ஆனால் சில விஷயங்கள் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா ஏற்றுமதி பண்ண சொல்ல அவங்களுக்கு நீடான பொருள் அவங்க கண்டிப்பாக தேட்டாங்கன்னா அவங்க தான் அதை அதிகமாக விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சப்போஸ் ஒரு பனானா வேணும், சப்போஸ் ஒரு வாழைப்பழம் வேணும், சப்போஸ் ஒரு சின்ன பொருள் வேணும்னா கூட அவங்களுக்கு அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது அவங்களுக்கு தெரியாதவன் செய்யக்கூடிய இந்த வரி. ஆனால் இந்த வரினால தான் பயப்பட வேண்டாம். ஆனால் ஃப்யூச்சர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃப்யூச்சர் வெரி டேஞ்சரஸ். 2026-27 ரொம்ப ப்ராப்ளங்கள் ஏற்படும். எக்ஸ்போர்ட், இம்போர்ட், இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் ரொம்ப இம்போர்ட். நிறைய வேலை வாய்ப்புகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே சார். இப்போ அதே போல் இந்த தெலுங்கானா மாநிலத்தில் கனமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்போ கனமழை ஆரம்பமாக போகுது? இந்த தடவை வெள்ளம் வராத அளவுக்கு இருக்குமா சார்? இந்த மந்த் எண்டு கடைசியில் நமக்கு சில மழை இருந்தாலும் 4ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே மிகப்பெரிய மழை இருக்குது. 2 புயல் சின்னங்கள் வரும். அதுக்கான வழி இருக்குது. அது இல்லாமல் மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தென் மாவட்டம் முழுவதும் கடலோர பகுதிகள், அதில் கடல் அலைகள் சில இடத்துல மிக அதிகமாக இருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும். அதேமாதிரி நாகர்கோயில்,
நமக்கு இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, திருச்செந்தூர் இந்த இடத்துல திருச்செந்தூரில் வேறு விதமாக மாறும். அதே நேரத்தில் கன்னியாகுமரியில் நிறைய கடல் அலைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லைனா சென்னை இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சில மீன் பிடிக்க போகிறவங்கள சில தடைகள் ஏற்படும். சுகாதாரம் மேன்மைப்படுத்தி இந்த வாட்டி ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியை எடுத்துன்னு வந்து எப்படி மழை பெய்யுது, எப்படி வழி பண்ணுது, எந்தெந்த ஏரியாவை காப்பாற்றணுன்ற மாதிரி அவங்க ஒரு நிலை எடுத்துன்னு வந்துடுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு பாதுகாப்பு கொடுத்துருவாங்க. இந்த ஏரியாவுக்கு அதிகமான மாவட்டங்கள் மழை பெய்யும், இங்கே இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் நமக்கு வந்துடும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் எடுத்து சொல்ல நல்ல மாற்றங்கள். ஆனாலும் 18ஆம் தேதிக்குள்ளே மிகப்பெரிய மழை இருக்குது. அதே போல் எப்பவும் போல் டிசம்பர் மாதம் நீங்கள் கேட்பீங்க, அதுக்கான மழை கண்டிப்பாக இருக்குது. 7ஆம் தேதிக்குள்ளே, டிசம்பர் 7ஆம் தேதிக்குள்ளே ஒரு மழை இருக்குது. 18லேருந்து நவம்பர் 18லேருந்து 24ஆம் தேதிக்குள்ளே மிகப்பெரிய மழை பெஞ்சுன்னா அப்போ அங்கே இருக்காது. அப்படி இல்லைன்னா 7ஆம் தேதிக்குள்ளே 2 நாள் மிகப்பெரிய அப்போ சென்னை சில இடத்துல பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்த மாதம் இந்த 18ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே சார். இப்போ அடுத்ததான் இந்த இந்தியாவில் பங்குச்சந்தை நிலவரம் எப்படி இருக்க போகுது சார்? அதே மாதிரி தங்கம் விலை வந்து ஒரு வரலாறு காணாத உச்சத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தங்கம் விலை குறையிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? எந்த காரணத்தும் வழி பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த வாரம் இன்னைக்கு, அதாவது இந்த வாரத்தில் இன்றைக்கி வந்து இறங்கலாம், இல்லை அடுத்த வாரத்தில் நல்லா இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரி விதிப்பினால் ஏறி இருக்குது. இந்த வரி விதிப்பது குறைச்சிட்டாவோ இல்லை வரி விதிப்பை இறங்கினாங்களோ சடனாக இறங்கும். எதிர்பார்க்காத இறப்பு ஒரு ஷட் டவுன் ஒரு மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அந்த மார்க்கெட்டில் அடுத்த வாரம் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி நடந்து முடிஞ்சு இறங்கி சில வரிகள் இன்னும் ஏற்றிட்டாங்கன்னா இது 12,000 கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி இப்போ 10,500 வந்துடுச்சு மார்க்கெட்டில். ஸோ 12,000 கிராஸ் ஆகிறதுக்கு இதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் வெள்ளி பயங்கரமாக ஏறும். வெள்ளி எதிர்பார்க்காத ஏறக்கூடிய நிலைமை ஏற்படும், மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படும். ஆனால் அடுத்த வாரம் மட்டும்தான் மார்க்கெட்டில் டவுன் இருக்கும். அதுக்கப்புறமா திரும்பி ஏறுது. ஏன்னா எங்கன்னா போர் நடந்தாவோ இல்லை சண்டை நடந்தாவோ ஒரு சின்ன வார் நடந்தாவோ இது ஏறத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் இது ஒரு சில குழப்பத்தை ஏற்படுத்தின்னு வராங்க. சில ஸ்கேமும் நடந்துன்னு இருக்குது. ஸோ கோல்டு வாங்கிறது, கோல்டு வழி பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பாண்டிங் எடுத்துக்கோங்க. நிறைய பாண்ட் இருக்குது. அந்த பாண்ட் சம்மந்தப்பட்டது ஆர்பிஐ ரூல் பிரகாரம் என்ன பண்ணுமோ பண்ணுங்க. நமக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நிலைமை இப்போ இருக்குது. ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்க. இல்லைன்னா பார் வந்து ஆர்பிஐ ரூல் பிரகாரம் எப்படி வாங்கணுமோ அதை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கோல்டில் ஒரு பெரிய பலன் கிடைக்கும். ஆனால் வெள்ளி தைரியமாக வாங்கி. நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வரக்கூடிய மக்கள் அத்தனை பேரையும் வெள்ளியில் ஆபரணங்கள், வெள்ளியில் செய்யக்கூடிய நடைகள் எல்லாமே வந்துடும். ஸோ எல்லா ஆபரணங்கள் எல்லாம் செயின்லாம் போகிறதுக்கெல்லாம் வெளியில் வந்துடுவாங்க. வெள்ளி கிட்டத்தட்ட 130 ரூபா போகும். நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ 150 ரூபா போகலாம், 160 போவா, 225 ஃப்யூச்சரில் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் எடுக்கிறது நல்லது. ஓகே சார். இப்போது அடுத்த வருடம், அதாவது 2026 வந்து தேர்தல் வரப்போகுது. ஸோ அதுக்கான வேலைகள்லாம் பரபரப்பாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 2026 தேர்தல் கூட்டணி தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் சார்? அதான் இந்த கூட்டணிகள் இன்னும் சில மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஸோ கூட்டணிகள் இங்கே இருக்கவங்க மாறுவாங்க. ஸோ ஆளுங்கட்சியில் இருக்கவங்க சில மாற்றங்கள், எதிர்கட்சியில் இருக்கவங்க சில ஆளுங்க வேறு இடத்துல மாறுது. எதிர்கட்சியோட வலுவடையத்துக்கு சில கூட்டணிகள் தேவைப்படுது. அந்த கூட்டணிகள் வலு அடைஞ்சால் வழி வரும். அது இல்லாமல் ஒரு நடிகரோட கட்சி அவர் ஒரு தனியாக நிற்கக்கூடிய அளவுக்கு இருக்கார். அந்த தனியாக நிற்கக்கூடிய அளவு வந்தால் 36% இவங்களுக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு இருக்குது. ஸோ 36% இருக்குது. அவரோட நடிகர் தனியாக நின்று அவர் கூட்டில் வந்தார்னா நிறைய ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் தனியாக நின்னார்னா 10லேருந்து 12% அவர் எதிர்க்கக்கூடிய நிலைமை இருக்குது. 10% வரும். ஆனால் எதிர்பார்த்தது இப்போ கிடைக்கலன்னா அடுத்த எலெக்ஷனில் அவர் தான் வழியாக இருப்பார். ஆனால் இப்போ அவருக்கு சில சீட்டுகள், சில வழிகள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் கூட்டு பலம் இல்லைன்னா 24% வரும். ஆனால் கூட்டு பலம் சேர்ந்தால் 30% வரதுக்கு அதிகமான வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த பர்சன்டேஜ் பொறுத்து இப்போ சொல்லியிருக்கோம். ஆனால் இது அக்டோபர் மாதம் க்ளீனாக எல்லாமே, ஏன்னா சில கட்சிகள் சேர்றதுனால எதிர்கட்சிகள் அப்போது பலம் அடையலாம். அப்படி இல்லைன்னா ஆளுங்கட்சியோட பலங்கள் எப்போ போல இருந்துன்னு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே சார். இப்போ இந்த பிரிஞ்சிருக்கக்கூடிய ஏடிஎம்கே கட்சி ஒன்றா சேர்ந்துருமா சார்? கண்டிப்பாக சேர்ந்தாகணும். அதே நேரத்தில் எடப்பாடி அவரோட வழியில் நடத்துறது ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறார்.
ஓகே சார், இப்போ நம்ம ஆன்மீக கேள்விக்குள்ளே போயிடலாம். ஸோ புரட்டாசி மாதம் வருவதற்கு இன்னும் சில வாரங்கள் தான் இருக்குது. பொதுவாகவே புரட்டாசி மாதம் அப்படின்னாலே விரதம் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அசைவ பிரியர்கள் கூட அந்த டைமில் வந்து சாப்பிடாம அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு விரதம் இருப்பாங்க. இந்த விரதத்துக்கான காரணம் என்ன சார்? எதுக்காக புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது சார்? அதாவது சந்திகள், இந்த சந்திகள் வரக்கூடிய மாதங்கள் அத்தனையிலுமே நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஆடி மாதம், இந்த ஆடி மாதம் கூழ் ஊற்றி வழி பண்ணி செயல் பண்ணப்போ சிலர் வேறு வந்து நான்வெஜ் சாப்பிடவே மாட்டாங்க. காரணம், அந்த சுழற்சிகள் வெயில் குறைய நேரத்திலும் மழை ஆரம்பிக்கிற நேரத்துலையும் அந்த சுழற்சிகள் வர சொல்ல அதில் இருக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி பேட் எனர்ஜியாக மாறும். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த ஆடி மாதம்லாம் தார தம்பட்டை வச்சு அம்பாவை வழி பண்ணி செயல் பண்ணி அந்த கூழ் குடிக்கிறப்போ அந்த வயிற்றில் வரக்கூடிய பிரச்சனை தீரும். அதனால் நான்வெஜ்ஜை குறைச்சிட்டு வழி பண்ணுவாங்க. அதே நேரத்தில் தான் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் முதன்மையாக பெருமாளை வைக்கிறோம். பெருமாள் வழிபாடுகளை வச்சு ஏழுமலையான் அதை கும்பிட்றப்போ எல்லாருக்கும் வந்து அது ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு படையல் போட்டு ஒரு 6 விதமான சமைக்கிறது, 6 விதமான உணவுகள் சமைக்கிறது, இல்லை 7 விதமான உணவுகள், 9 வகையான உணவுகள் சமைக்கிறது, 5 வகையான உணவுகள் சமைக்கிறது, இந்த மாதிரி செய்யக்கூடிய நன்மைகள் அந்த உடலோட தன்மைகள் மாறும். பர்டிகுலராகவே இந்த ஆடி மாதம் எப்போ துவங்குதோ அப்போது இந்த 4 மாதம் தெய்வம் கண்மூடிடும். இந்த தெய்வம் கண்மூடிய நிலையை தான் நமக்கு அது காட்டுறதா வச்சுருக்காங்க. எப்படி தெய்வம் கண்மூடினா உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணத்துக்கு மாறுது சூரியன். தட்சிணாயணத்துக்கு மாற சொல்ல என்ன ஆகிடும்னா காஸ்மிக்கோட எனர்ஜி டோட்டலாகவே மாறும். அப்போது உங்களுக்கு வந்து இறைவன் வந்து 4 மாதம் தூங்குகிற நிலைமைக்கு வந்துடும். இந்த 4 மாதம் தது மாதம் சொல்லிட்டு நார்த்தில் வந்து வழிபாடு பண்ணுவாங்க. அதே நேரத்தில் சவுத்தில் எடுத்திங்கன்னா நமக்கு ஆடி மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிடும். அந்த ஆடி மாதத்தில் தெய்வங்கள் வழிபாடு பண்ணி அவங்களுக்கு செயல் பண்ண சொல்ல இந்த வயிற்றில் வரக்கூடிய சூடு தன்மைகள், அதாவது வெயில் குறையிற நேரத்துலையும் அந்த மழை ஆரம்பிக்கிற நேரத்துலையும் பூமியோட சூட்டுத்தன்மைகள் அதிகமாகும். இந்த பூமியோட சூட்டுத்தன்மைகள் அதிகமாக சொல்ல இந்த வயிறோட பிரச்சனைகள் அதிகமானதால் அந்த கூழ் சாப்பிட்றோம். அந்த கூழ் சாப்பிட சொல்ல நிரந்தரமான வழிகள், அந்த வயிற்றுக்கு வரக்கூடிய ப்ராப்ளங்கள், சின்ன சின்ன பசங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வரக்கூடிய ப்ராப்ளங்கள், அது உடல் வந்து பொறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் சின்ன மை பட்ட பெரிய மை வரக்கூடிய நிலைமைகள் நமக்கு ஏற்படும். அதே மாதிரியாக தான் இந்த வரக்கூடிய நம்ம புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தில் செயல்பாடுகள் 6வது மாதமாக வரக்கூடிய அந்த சந்தியாக இருக்கக்கூடிய மாதங்களுக்கெல்லாம் நம்ம விரதம் இருக்கிறது நல்லது. அதாவது நாட்டில் 10 நாளைக்கு விரதம் இருப்பாங்க. காரணம், அந்த அம்பாலோட வழி நடக்கும். புரிதவனுக்கு இந்த 10 நாள் இந்த அம்பாளுக்கு வந்து சூரசம்பாரம் நடந்து அதுக்கான வழி பண்ணி செயல் பண்ணக்கூடியது அந்த அம்பாலோட வழிபாடாக இருக்கும். அதனால் அந்த 10 நாளையும் வந்து நாட்டில் விரதமாக இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த 10 நாள் ரொம்ப அழகாக விரதம் இருப்பாங்க. அது இல்லாமல் 4 வாரமும் பெருமாளுக்கு வழி பண்ணி சனிக்கிழமையாக இருந்து முழுக்க நான்வெஜ்ஜே ஒரு மாதம் சாப்பிடாம சில ஃபேமிலி, அது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் விரதம் இருக்கிறது உடல் ஆயிலை வளர்க்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ உடலோட ஆயிலை வளர்க்கக்கூடிய தன்மை விரதத்துக்கு மட்டும் உண்டு. அதனால் இந்த விரதம் இருக்க சொல்ல ஆர்கன் வலுப்படுது. அந்த ஆர்கனுக்கு வந்து உள்ளே இருக்கக்கூடிய குடல், உள்ளே இருக்கக்கூடிய கிட்னி, உள்ளே இருக்கக்கூடிய சிறுகுடல், உள்ளே இருக்கக்கூடிய நமக்கு எல்லா ஆர்கன்ஸுமே அந்த இது பண்ண சொல்ல ஒரு நாள் தன்னோட உடலில் இருக்கக்கூடிய தன்மையை அரைச்சி அதில் இருக்கக்கூடிய அழுக்கு தன்மைகள்லாம் எடுத்துது தன்னை தானே சுத்தம் பண்ணிக்கக்கூடியது தான் இந்த விரதத்துக்கு முதன்மையான ஒரு படி. அந்த விரதம் இருக்க சொல்ல இந்த புரட்டாசி மாதம்ன்றது வலுவான மாதம், உடலை வலுவாக்குறது. இந்த புரட்டாசி மட்டும் இல்லை, மார்கழி மாதம் சேர்த்துக்கலாம். இந்த மார்கழிலையும் ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறப்போ அங்கே விரதம் இருக்கிறப்போ அவங்க உடல் வந்து வலுப்படுது. மார்கழியில் இந்த தியான வழிமுறைகள் பண்ணிங்கன்னா உடல் நல்லாவும் சித்தி பெறும். அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் நல்ல வழி பண்ணிங்கன்னா சித்தி பெறும். இந்த சித்தி பெறத்துக்கான வழிகள் இறை வழிபாடுகள். அது நம்ம இறைவன் 4 மாதம் தூங்கக்கூடிய நிலைமையில் வரனாலும் இதில் தான் எல்லா ஒரு செயலும் வந்துடும், எல்லா பண்டிகையும் வந்துடும். கிருஷ்ண ஜெயந்தி வந்துடும், நமக்கு விநாயகர் சதுர்த்தி வந்துடும், அது மாதிரி அம்பாளுக்கு பண்ணக்கூடிய அந்த பூஜைகள் வந்துடும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த ஏழுமலையான் பண்ணக்கூடிய நம்ம புரட்டாசி மாதத்துக்கு பண்ணக்கூடிய நிலைமை வந்துடும். தீபாவளி வரைக்கும் நமக்கு எல்லா பண்டிகையும் வந்துடும். அதுதான் தீபாவளிக்கு அப்புறமா தான் இந்த சதுர் மாதமே முடியும். இந்த 4 மாதத்துக்கான வழிகள் முடியுது. அப்படி இருக்க சொல்ல புரட்டாசி மாதம் ஒரு நல்ல எண்ணங்கள், நல்ல வழிகள், அது இல்லாமல் குளிர்ச்சி, அதிகமான மழைகள் பெய்யறதுனால அதிகமான நான்வெஜ் எடுக்க வேணாம் அப்படின்ற ஒரு செயலில் வச்சுருக்காங்க. காஸ்மிக் எனர்ஜியும் அதிகமாக இருக்கப்போ நமக்கு ரொம்ப ஹை ப்ரோட்டீன் எடுக்க வேணாம். இந்த ஹை ப்ரோட்டீனை கொஞ்சம் குறைச்சி லோ ப்ரோட்டீனாக இருக்கக்கூடிய உணவு எடுக்க சொல்ல உடல் இன்னும் வலிமை பெறும் அப்படின்றதுக்கு தான் இந்த கான்செப்டே. அதோடு இறைவனை காமிச்சு இறைவனோட வழியாக காட்டி நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்குது தெய்வ வழிபாடாக கொடுத்துருக்காங்க.
இந்த உணவு முறைகள் கூட தெய்வ வழிபாடாகும். அந்த வழியை பாராட்டினா இந்த புரோட்டாஸில் உடல் வலிமையாகும். அந்த வலிமைனா ஒரு வருஷத்துக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் கிடைக்கின்றது தான் உண்மை. ஓகே சார். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, அந்த கோவில்களில் வந்து பெரும்பாலும் பெண் தெய்வங்களுக்கு வந்து எலுமிச்சை பழத்தில் வந்து மாலை அணிவிப்பாங்க இல்லையா சார்? அதே மாதிரி விளக்கு போடுறதும் கூட எலுமிச்சம்பழத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணுவதற்கான காரணம் என்ன? அது மட்டும் இல்லாமல் இதனுடைய மகிமை என்ன சார்? அந்த காலத்தில் எலுமிச்சம்பழத்துக்கு வந்து ராஜகனி சொல்லுவாங்க. இந்த ராஜகனின்றது சொல்கிற வேலையை செய்யக்கூடிய தன்மை இந்த ராஜகனிக்கு உண்டு. சொல்ல வார்த்தையை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை இந்த ராஜகனிக்கு உண்டு, அதாவது எலுமிச்சம்பழத்துக்கு உண்டு. அதனால தான் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த மெசேஜ் போல் எடுத்து வச்சுக்கும். அந்த மெசேஜை இன்னொருத்தர்கிட்ட போய் அனுப்பி அங்கேருந்து வரக்கூடிய மெசேஜை எடுத்துன்னு வரக்கூடிய தன்மை, அவங்க எதனா சொன்னாங்களோ இல்லை குருமார்கள் சொன்னாவோ இல்லை இறை வழிபாட்டில் மந்திரங்கள் சொல்லி அதுக்கான வழி பண்ண சொல்ல அது வலுவாகும். அந்த வலுவாகி வரக்கூடிய தன்மை நமக்கு நல்லது செய்யக்கூடிய தன்மையாக இருக்கிறது இந்த எலுமிச்சம்பழத்துக்கு ஒன்று. எலுமிச்சம்பழத்தை 2 விதமாக செய்யலாம். ஒன்று தாந்திரிக், அதை மந்திரவாதிகள் அதை வந்து செய்வினைகள் எது சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மந்திரவாதிகள் செய்யக்கூடிய தன்மைக்கு அது யூஸும் ஆகும். ஆனால் நன்மைக்கு மிகப்பெரிய அளவு யூஸ் ஆகுது எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழம் ஒரு இறைவனுக்கு மாற்றுறதோ இல்லை ஒரு செயல் பண்ணுறதோ இல்லை ஒரு குரு மார்க்கெட்டில் போய்ட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதோ ஒரு நல்ல செய்திகள் நல்ல வழிகள் நடக்கிறதுக்கு தான். அதனால தான் நிறைய அம்பாளுக்கு வந்து சாத்தி அதை வாங்கிட்டு வருவாங்க. வீட்டில் வாசலில் அதை தொங்க வருது. கெட்டது நடக்காமல் இருக்கிறதுக்கு செயல்பாடுகள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மக்கள் ஏமாறக்கூடாது, மக்கள் செயலாக இருக்கக்கூடாது, ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்துடும் ஏமாந்துடும், எவ்வளோ விஷயங்கள் அதை சில வழிகள் வந்து இந்த எலுமிச்சம்பழம் தடுக்கும். அதாவது சில காரியங்களுக்கு சில பேர் ஜோபியில் கூட எலுமிச்சம்பழத்தை வச்சுன்னு போவாங்க, இந்த காரியம் நடக்கணும். ஸோ அந்த மாதிரி செயல்களுக்கு நல்லது தான் எலுமிச்சம்பழம். வீட்டிலேயே சாதாரணமாகவே எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த கெட்டதை எடுக்கக்கூடிய தன்மை உண்டு. நல்ல அப்சர்வேஷன் பண்ணி மற்றது செய்யக்கூடிய தன்மை இருக்கிறதுனால வீட்டு வாசலில் வைக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. 2ஆக கட் பண்ணி அது இல்லாமல் காரியங்கள் நடக்கிறப்போ எலுமிச்சம்பழத்தை திருப்பி அதில் நெய்யை ஊற்றி திரி ஊற்றி 2 ஒன்றா ஜாயின் பண்ணுறப்போ வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள தகராறுகள் வராது, பிரச்சனைகள் தீரும், வழிமுறைகள் நல்லா போட்டிங்கன்னா நல்லா ஆகிடும். அது இல்லாமல் கல்யாணம் ஆகுது, ரொம்ப நாள் கல்யாணம் ஆகுங்க துர்கைக்கு 3-4 ராவு காலத்தில், அதாவது செவ்வாய்க்கிழமையில் அங்காரக தோஷம் இருக்கவங்களுக்கு வழி பண்ண அது தோஷ நிவர்த்திகள், வழி பண்ணக்கூடிய நிவர்த்திகள், மனுஷனுடைய நிவர்த்திகள், ஒரு காரியத்தை எங்கே எல்லாமே தடையில்லாமல் போகக்கூடிய நிவர்த்திகள். ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு இடத்துக்கு போயிட்டு புரிதவங்களுக்கு நம்ம எங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறோம், லாங் ட்ராவல் பண்ணுறோம், அதுக்கு எலுமிச்சம்பழத்தை யூஸ் பண்ணி அந்த காரில் வச்சு வழி பண்ணுறது, இல்லைன்னா அதை வந்து சாமியாண்டை வச்சு டயரில் வச்சு வழி பண்ணுறது, இதெல்லாம் செய்கிறது மன திருப்தி தான். இருந்தாலும் எலுமிச்சம்பழத்துக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு வழி இருக்குது. அதனால் அதை யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லது அப்படின்றத சொல்கிறேன். ஓகே சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப சிறப்பாக ஆன்சர் பண்ணிங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். வெந்த டிவி நேரிலும் கொரோனா குரேஸ்லும் இன்னும் நிறைய இருக்காக சொல்வார். வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வினோதினி.